ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அதனால அவங்க இப்படி வந்துட்டு நம்ம கிட்ட ரியாக்ட் பண்றாங்க ஒரு பயத்துல அந்த பொண்ணு உட்கார்ந்து கேட்டுருச்சு. கேட்டுட்டு ஆனா பொறுக்க முடியாம ஏன்னா அவங்க வந்த உடனே வந்து ஃபர்ஸ்ட் எழுதுனது நான் நானாக இருக்க விரும்புகிறேன், நான் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஷோக்கு வந்திருக்கேன்னு பார்வதி எழுதியிருக்காங்க. அதை படிச்சு காட்டுறாங்க. நீயாவா இருக்க சாண்ட்ரா, நீயாவா இருக்க அப்படியா உண்மையா அப்படின்னு வாங்கி கிழிச்சு போடுறாங்க. அப்போ நான் என்ன கேக்குறேன்னா, எஃப்ஜே என்ன ஒழுக்கமா இருந்துட்டார்? எஃப்ஜே சொன்ன போது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஆனா எஃப்ஜே என்ன ஒழுக்கமா இருந்துட்டா நீங்க அவரை அப்படியே வந்து ஹக் பண்ண விடுறீங்க, மடியில படுக்க வச்சுக்கிறீங்க, எல்லாமே பண்றீங்களே. அப்ப வந்து டம்மி பீஸா இருந்தா நல்லவங்க, விளையாண்டா அவங்க கெட்டவங்க. அதுதான் நானும் சொல்றேன். ஆதிரேன்ற ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் வெளியில போறதுக்கான முக்கியமான காரணம் எஃப்ஜே அவர்கள். எஃப்ஜேன்ற ஒரு பர்சன் இப்ப அதை ரம்யாக்கு பண்ணிட்டு இருக்காரு அவரு. ரம்யா ஆல்ரெடி டம்மி பீஸ் தான், அதனால இப்ப திருப்பி ரம்யாக்கு அதை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்ன நீங்க வேணா நல்லா நோட் பண்ணி பாருங்க, இந்த வாரம் ரம்யா போவாங்க, இந்த வாரம் ரம்யா போவாங்க. அவரோட டார்கெட் அடுத்து முடிஞ்சிருச்சு. அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த பர்சனுக்கு போவார். வியானாக்கு போவார், அப்புறம் சுபிக்ஷாக்கு போவார். இந்த மாதிரி அவருடைய கேம் வந்து ஓப்பனா இல்ல. இந்த மாதிரி ஒருத்தரை சார்ந்து தான் போறாரு. ஆனா அவர் வந்து பேசுவாரு, ஒருத்தரோட நிழல்ல தான் வந்து பார்வதி இருக்காங்க, ஒருத்தரோட நிழல்ல தான் வந்து இவரு வாட்டர்மெலான் இருக்காரு, ஒருத்தரோட நிழல்ல தான் இவங்க 2 பேருமே அண்ணன் தங்கச்சி விட்டு கொடுக்காம அப்படியே போயிட்டே இருக்காங்க.